உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். ஒரு மாபெரும் தலைவரை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியும் என்றால் அப்புறம் நாம சொல்லணும்னா அவங்கவுங்க தலைவர்கள் எதோடு இருந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆக முதலில் இன்னைக்கு ஒரு சிவா சொல்றாரு, பேசுறத அப்படியே விட்டுணுமா, பேசுறது தப்புன்னு சொல்லல, பேசுறத விட்டுணுமா. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் ஒரு தலைவரை களங்கப்படுத்திட்டார்னு சொல்லல, இதில் குளிர்காய பல பேர் காத்திருக்கிறார்கள், அதனால் பேச வேணாமா. அப்ப எல்லாத்துக்கும் உங்க ஓட்டுக்கு தான் பயம், நாட்டுக்கு பயம் இல்ல. காமராஜருக்கு பத்தி மதிப்பில் உங்களுக்கு அக்கறை இல்லை. காங்கிரஸ்காரர்கள் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட கேவலம் எதுவும் கிடையாது. ஒரு மாபெரும் தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதுல வேற நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன். அவங்க கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க இணையதளவாசிகள் அவர் படுத்திருந்தோட ஏசியை பாருங்க, அவர் இருக்கும்போது ஏசியில தான் இருந்தாரு அப்படின்லாம் சொல்லும்போது மிக மிக வேதனையான ஒன்று. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். இல்ல, அதாவது நீங்க சொல்ற யாரை எந்த நேரத்தில் எப்படி குறிப்பிடுகிறீங்க நான் கேட்கிறேன். காமராஜரை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? நீங்க அவருக்கு நான் சமாதி கட்டினேன் அப்படின்னு சொன்னா பீச்சில் கொண்டு வச்சிங்களா? காமராஜர் இறக்கும் போது எனக்கு தெரியுங்க, நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன். ஒரு முதலமைச்சராக இருந்து அது கூட செய்யலன்னா எப்படி? ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இறுதி மரியாதை செய்ததோட பெருமையா பேசுவீங்களா நீங்க? காமராஜர் பத்தி ஏசி பத்தி சொல்றது தான் இருக்குதா? காமராஜர் பத்தி எவ்வளவு ஸ்கூல் கட்டினாரு, அணைகள் கட்டினாரு. இன்னைக்கு இருக்கிற பிஹெச்எல் அவரால் தான் வந்தது, ஆவடி தொழிற்சாலை அவரால் தான் வந்தது, ஐஐடி அவரால் தான் வந்தது. இதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? திருச்சி சிவாக்கு பக்கத்தில் உள்ள பிஹெச்எல் போய் பார்க்க சொல்லுங்க. பிஹெச்எல் 2 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கிடைச்சது காமராஜர்னால தான். அதனால இவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லையா? உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.